ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நெக் லைனில் வந்து ஃப்ளவர் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 2 லைன் செயின் போட்டிருக்கேன் சரி த்ரெட்டில். இது வந்து ஒரு ஃப்ராகோட நெக் டிசைன், அதனால் வந்து நான் சென்டரில் மட்டும் ஃப்ளவர் கொடி டிசைன் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். இந்த கிளாத் பேர் வந்து ஆர்கான்ஸா கிளாத் அப்படின்வாங்க. இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் நெட் கிளாத் இல்லை, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து புடவையாக வாங்கினது. புடவையில் ஃப்ராகுக்கு போக மீதி அந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுறேன். இந்த சேரீ வந்து மீஷோவில் வாங்கினேன். அந்த சாரியோட கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. இதே மாதிரி நீங்கள் நெட் கிளாத்தில் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வரும். நான் நெட் கிளாத்லேயும் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வந்து இப்படி மடித்து போடலாம், அப்படியேவும் இந்த மாதிரி போடலாம். பாருங்கள், 2 விரலுக்கு நடுவில் வந்து வச்சுருக்கேன் கிளாத்தை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு சைடாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், ஒரு பெட்டல் மாதிரி வந்து நீங்கள் வைக்கணும். திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 விரலை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அந்த கிளாத்தில் நடுவில் அழுத்தி பிடிச்சிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி சமமாக இப்படி வந்து மடிச்சு விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சமமாக பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டல் ஷேப்பில் வந்து வரும். இது வந்து சாதாரண காட்டன் த்ரெட் போட்டு கட்டிடுங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம பூ கட்டுறதுக்கு வந்து முடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டலோட சைஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாகவும் வந்து கட் பண்ணல, ஒரு 1/2 இன்ச் அளவு, அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வந்து நம்ம நார்மல் நீடியில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு பெட்டல் எடுத்து இந்த பெட்டலோட நடுவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றியும் நான் வந்து போடுறேன், ஸ்டிச் பண்ணுறேன். நடுவில் குத்தாத இந்த 2 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நகராத இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த பெட்டல் வந்து பக்கமாக ஒட்டியே வைங்க, கேப் இல்லாத பக்கமாக ஒட்டி வைக்கணும். அதே மாதிரி நடுவில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சுற்றியும் வைக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெட்டல் வந்து வைக்கும் போது பாருங்கள், அந்த நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தை, அந்த த்ரெட்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டாக வர மாதிரி இருக்கணும். நடுவில் இந்த பிசுறு வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப இருந்தாலும் கிளாத் ரொம்ப தூக்கிட்டு மேலே தெரியும். அதனால் பாருங்கள், அந்த ரவுண்டாக வந்து கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ கடைசி ஃப்ளவர் வைக்கும் போது நான் வந்து இப்படியே வைக்க முடியாது. பாருங்கள், கொஞ்சம் அந்த கட்டியிருக்கேன் இல்லையா அந்த பிசுறு வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்டலர் நல்லா கரெக்டாக ஷேப்பாக ரவுண்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நடுவில் தூக்கிட்டு இருக்கு இல்லையா அது மேலேயே வந்து 2-3 ஸ்டிச் நான் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அது வந்து உள்ளார அமுங்கிற மாதிரி 2-3 ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த நடுவில் இருக்க பிசுரெலாம் வந்து மறைக்கிறதுக்காக மேலே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் சுகர் பீட் வந்து லோடிங் பண்ண போகிறேன். கரெக்டாக பாருங்கள், இது வந்து நார்மல் நீடிலேயே தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆரி நீடியில் வந்து போட முடியாது, அந்த இடத்துல மொத்தமாக இருக்கிறனால. அதனால் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து நார்மல் நீடியில் தான் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் லோட் பண்ணணும். அடுத்தது அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவுலேயும் நான் வந்து ரைஸ் பீட் ஒன்று நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நடுவில் இருக்க ஃப்ளவருக்கு வந்து நான் டபுள் லேயர் கொடுக்க போகிறேன். அடுத்தது நம்ம நார்மல் நீடியில் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பேக் சைடில் வந்து நாட் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். ஒரு 2 நாட் போட்டுட்டு
நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிடலாம். நீங்கள் இதே சில்க் த்ரெட்டில் போடுறீங்க அப்படின்னா இதே மாதிரி போட்டுட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க சில்க் த்ரெட்டில் போடும்போது. ஏன்னா சீக்கிரம் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். நம்ம வந்து இப்போ நடு ஃப்ளவர் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் ட்ரேசிங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஃப்ளவர் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதனால் நான் நடுவில் மட்டும் அதே ஷேப்பில் வந்து ஃப்ளவர் வரைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம மேலே இருக்கு இல்லையா, அந்த 2வது லைனில் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வச்சுட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பக்கம் பக்கமாக வச்சுட்டு வரேன். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அந்த ஃப்ளவர் வந்து நடுவில் ஸ்டிச் பண்ணமோ, பெட்டலில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் சைடில் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். அடுத்தது இந்த மாதிரி அடுத்த ரவுண்டு வந்து பாருங்கள், அந்த உள்ளார உள்ள தையல் அந்த பிசுலாம் வந்து நம்ம மறைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த ஃப்ளவர் வந்து போடும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கேப் இல்லாத நெருக்கமாகவும் போடணும். பாருங்கள், இப்போ 2 ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நடுவில் வந்து நான் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 சைஸ் பீடு வந்து அந்த ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீடியில் ஃபுல்லாக வந்து பீடை வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் ஒரு 2 பீடுக்காக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம அந்த ஸ்மால் சைஸ் ஃப்ளவரில் கொடுத்த மாதிரி ரைஸ் பீட் வந்து சென்டர் ஒரு பெட்டல்லையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் இந்த கொடி டிசைன்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.